வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். உடச்சக்கல்ல குருமா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, சோம்பு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். உடச்சக்கல்ல மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். உடச்சக்கல்லையை இப்போது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கலந்துக்கணும். தண்ணியில் மாவு மாதிரி கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம குருமா செய்யும்போது கட்டி கட்டியாக வராது. இது மாதிரி கலந்து வச்சு தான் நம்ம அதில் சேர்க்கணும். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடாய் வச்சிடலாம், செஞ்சிடலாம் வாங்க. பாருங்கள், தேவையான அளவு எண்ணெயை விட்டுடணும். நான் வெறும் பிரிஞ்சி இலை மட்டும்தான் போட போகிறேன். பட்டை லவங்கெல்லாம் போடலை. வெறும் பிரிஞ்சி இலை மட்டும் ஒன்று தாளிக்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு வதக்கும் போதே போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், சோம்பும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உடச்சக்கல்ல குருமா இப்படி தாங்க செய்யணும். இப்போது நல்லா இது வதங்கின பிறகு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்க்கணும். அதையும் நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கினேன். மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தனியாத்தூள் குருமா இல்லையா, அதனால் தனியாத்தூளும் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. மசாலா வதங்கின பிறகு நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உடச்சக்கல்ல அரைச்சி, அதை இப்போது மாரி கலந்துட்டு ஸ்பூனில் இப்போது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வதங்கின பிறகு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம கரண்டி வச்சு இப்படி கரைச்சிக்கின்னு இருக்கணும், இல்லாட்டி கட்டி ஆகிடும். இவ்வளோதாங்க குருமா. உடச்சக்கல்ல குருமாக்கு உடச்சக்கல்லில் சட்னி அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம குருமா செஞ்சுருக்கோம். தோசை தாங்க செய்ய போகிறேன். தோசையை ஊற்றிக்கலாம். அந்த பக்கம் குருமா கொதிக்கிற வரைக்கும் இந்த பக்கம் ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். பாருங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இருந்தால் இந்த மாதிரி தூவிக்கிங்க. உடச்சக்கல்ல குருமா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உடச்சக்கல்ல குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு நல்லா இருக்காது, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். வாங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சீக்கிரமாக செய்யணுன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வச்சாலே போதுங்க. குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. அதிகமாக வைக்கக்கூடாதுங்க. பாருங்க, உடச்சக்கல்ல குருமா. உடச்சக்கல்லில் சட்னி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ குருமா செஞ்சுருக்கேன். பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சூப்பராக இருக்குதுங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.